சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிவரகு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வரகு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு பாசிப்பருப்பையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். ஸோ ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக வந்து குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே அளவுக்கு மிளகு, இஞ்சி துண்டு ஒரு துண்டு வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நல்லா நெய்யில் வந்து வறுத்து வாசம் வந்ததுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்கதையும் அதில் வந்து ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி அப்படின்ற கணக்கில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக வாசத்துக்காக வேண்டி மஞ்சத்தூள், பெருங்காயம், சால்ட்டு எல்லாம் போட்டு குக்கரில் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, தாளிப்புக்கு தனியாக வந்து நான் வந்து முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் அது கூடவே போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கடையில் உள்ள நம்ம நார்மலான பொங்கல் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல வீடியோ நான்